கோவையில் இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் ஆரிய வைசிய அறிவுசார் மாநாடு. இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை தேடுவதை விட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் தமிழக ஆரிய வைசிய அறிவுசார் மாநாடு 2026 கோவையில் நடைபெற்றது. தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபை சார்பில் நீலாம்பூர் PSG மாநாட்டு மையத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஒரு நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 12 மணி நேரம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. 30க்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் பங்கேற்றனர். 4 அறிவுசார் அரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு அரங்குகள் மற்றும் வர்த்தக வாய்ப்புகளுக்கான கண்காட்சியும் இடம்பெற்றது. தொழில் முனைவு, தொழில்நுட்பம், உற்பத்தி துறை, நிதி, தலைமைத்துவம், புத்தாக்கம், அறிவியல், தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து கருத்தரங்குகள், கலந்துரையாடல்கள் மற்றும் பயிலரங்குகள் நடைபெற்றன. மாநாட்டுக்கான கருத்து 120 நாள் விழிப்புணர்வு பயணத்தின் மூலம் உருவானதாக திட்டத் தலைவர் சுரபி கார்த்திக் தெரிவித்தார். இந்த பயணத்தின் போது 40க்கும் மேற்பட்ட நகரங்கள், பேரூராட்சிகள் மற்றும் கிராமங்களுக்கு சென்று 4,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை நேரடியாக சந்தித்ததாக அவர் கூறினார். இது குறித்து சுரபி கார்த்திக் மேலும் கூறியதாவது: இளைஞர்களிடம் திறமை, கல்வி மற்றும் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்த போதிலும் வழக்கமான வேலை வாய்ப்புகளுக்கு அப்பால் உள்ள வாய்ப்புகள் குறித்து பலர் அறிந்திருக்கவில்லை. வேலை வாய்ப்புகளை தேடுவதிலிருந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மனநிலைக்கு இளைஞர்களை அழைத்து செல்வதே இந்த மாநாட்டின் நோக்கம் என்றார். மாநாட்டையொட்டி பெரிய அளவிலான வர்த்தக கண்காட்சியும் நடைபெற்றது. இதில் தொழில் வாய்ப்புகள், தொழில் தீர்வுகள், சமூக முன்னெடுப்புகள், எதிர்கால தொழில்கள் மற்றும் அரசு சார்ந்த சேவைகள் மற்றும் ஆலோசனைகள் இடம்பெற்றன. உலகம் முழுவதும் உள்ள ஆரிய வைசிய சமூகத்தினரை ஒருங்கிணைக்கும் வகையில் விட்டோ வைசியா சூப்பர் ஆப் மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பொலிட்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வைசியாஸ் ஆந்திரா, தெலுங்கானாலெல்லாம் எம்எல்ஏ, எம்பி எல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அந்த பொலிட்டிக்கல் அங்கீகாரம் கிடைக்கல. இப்போது சிஎம் விஜய் சார் வந்தவுடனே எங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆசை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த சமுதாயம் இந்த பொலிட்டிக்கல் மேலே ரொம்ப ஆர்வம் கொள்ள காரணம் இப்போ சிஎம் விஜய் சார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்தில் அதிகமாக நேசித்தது சிஎம் விஜய் சார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, லஞ்சம் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு அரசு தர்றேன்னு சொன்ன உடனே நாங்கள்லாம் போய் எம்பி, எம்எல்ஏ முன்னாலெல்லாம் போய் சேர மாட்டோம். எங்களுக்கு அந்த அளவெல்லாம் தெரியாது. மனசார ஓப்பனாக சொன்னால் சிஎம் விஜய் சார் வர்றதுக்கு எங்கள் சமுதாயம் ஒரு முக்கிய காரணம். நாங்கள் எல்லாமே அவருக்கு ஒர்க் பண்ணோம். நாங்கள் இனிமேல் இந்த விஷயத்தை நல்லா ஒரு டெவலப் பண்ணி எங்கள் இதில் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியை உருவாக்கணும் தமிழ்நாட்டில்னு ஆசைப்பட்றோம். அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் விஜய் சார் வெரி யங், வெரி டைனமிக். அது மட்டும் கிடையாது, அண்ணாமலை மாதிரி